மனிதர்களிடம் நம்பிக்கை அதிகமா இருக்கும். சில விஷயங்கள சில பேர் நம்புவாங்க. சில விஷயங்கள சில பேர் நம்ப மாட்டாங்க. இதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, சில சகுனங்கள பார்ப்பாங்க. எப்படின்னா, வெளிய செல்லும் பொழுது பூனை குறுக்க வந்துட்டா, அது கெட்ட சகுனம் அப்படின்னு நெனச்சு, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, தண்ணீர் குடிச்சிட்டு, அப்புறம் தான் பிறகு வெளிய போவாங்க. இப்படி பலரும் பல விஷயங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. இப்படி இருக்கையில பலருக்கும் கண்கள் துடிக்கும். இதன சில பேர் பார்த்தீங்கன்னா, சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இதுல சில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும், சில விஷயங்கள உணர்த்துது. ஆணுக்கு வலது கண், இடது கண் துடித்தால் என்ன காரணம்? பெண்களுக்கு வலது கண், இடது கண் துடித்தால் ஆன்மீகம் ரீதியா என்ன விஷயங்கள் உணர்த்தப்படுது அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ப தெரிஞ்சுக்க போறோம். ஆகவே இந்த பதிவை யார் முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளால எல்லா விதமான நல்லதும் வந்து சேரணும்னு நானு ஆண்டவன வேண்டிக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு வலது கண் துடித்தால் என்ன அறிகுறி அப்படின்றத பார்ப்போம். பெண்களுக்கு வலது கண் துடித்தால் அந்த அளவுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களுடைய அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் கூட சில தவறுகள் ஏற்படும். இதனால வீட்டில இருக்கக்கூடிய நபர்களிடமோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயோ மற்ற நபர்களிடம் திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட நாளாக அந்த நாள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதே பெண்களுக்கு இடது கண் துடித்தால் இடது கண் துடித்தால் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் நல்லதாக பார்க்கப்படுது. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். மனதானது அமைதியாகவும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பத்தில இருப்பவர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் என்ற ஒரு விஷயங்கள அறிகுறிகளை உணர்த்தக்கூடியது இந்த இடது கண் துடித்தால். சரிங்க, பெண்களுக்கு ஓகே. ஆண்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் ஆண்களுக்கு வலது கண் துடிப்பது நல்ல காரியமாக பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். உடல் ரீதியான ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம, அந்த நேர காலகட்டம் உங்களுக்கான ஃபேவரபிளான ஒரு நேரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் இடது கண் துடித்தால் கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. ஏனென்றால் இவை கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது. நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நிச்சயமா கவனமா இருக்கணும். இதே கண் இமைகள் துடித்தால், உங்களுடைய கண்ணின் மேலிமை துடிப்பதாக இருந்தால், உங்களின் உறவினர்கள் உடல்நிலையில் சில மோசமான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுது. அதுவே வலது கண் இமை துடித்தால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். புதிய நட்பும், புதிய நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதே சீன ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீன ஜோதிடத்தின்படி ஆண்களுடைய இடது மற்றும் வலது கண் துடிப்பது மிகவும் நல்ல சகுனமாக பார்க்கப்படுது. மேலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் பார்க்கப்படுது. அதுவே இடது கண் துடித்தால் கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது. இதுவே பெண்களுக்கு இடது கண் துடித்தால் பிரச்சனைகள் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வலது கண் துடித்தால் நன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. இது போன்ற பல நம்பிக்கைகள் இருந்தாலும், இதுல வரக்கூடிய அந்த மாற்றங்களை பார்த்துதான் மனிதர்கள் இதை நம்பவும் செய்றாங்க. சில பேர் நம்பாமவும் இருக்காங்க. இந்த பதிவுல ஆண்களுக்காகட்டும், பெண்களுக்காகட்டும் வலது கண், இடது கண் துடிப்பது சம்பந்தமா எந்த மாரி மனநிலைகள் எல்லாருக்கும் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள ஃபாலோ பண்றாங்க, இதுக்கு முன்னாடி இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றது ஆன்மீகத்துல என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாமே இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.